ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள், மாதராசி பலன்கள், விசேஷ நிகழ்ச்சிகள், ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முக்கியமாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே 2025 பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான் பட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் முறைப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. டெய்லி டேட் போடுறது அலுவலக ரீதியாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட இங்கிலீஷ் டேட் தான் கொண்டாடுறாங்க. நட்சத்திர பிரகாரம் யாரும் கொண்டாடு அப்படியே மாறிட்டோம். அப்போது இந்த 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்கப் போகிறது. இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன ராசிக்காரர்கள் நன்மை பெறப்போகிறார்கள், என்னென்ன கிரகங்களினால் என்னென்ன அனுகூலங்கள், இப்படியெல்லாம் இந்த வரக்கூடிய அடுத்த வருஷனாச்சும் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நடைபெறுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுமா, 2026 எப்படி இருக்கும். ஏன்னா வருஷங்கள் ஓடிகிட்டே இருக்கு. 2025க்கும் நான் பேசினேன், அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி போயிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சது எப்படி போச்சுன்னே தெரியாது பங்க். அந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த டிசம்பர் வந்தாச்சு, 2026 வந்துருச்சு அப்படிங்கிறது நாளும் வருஷமும் நமது வயதும் அதிகமாகி கொண்டே போயிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் நடந்திருக்கு. இது முக்கியமாக பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த பயிற்சிகள் 2026 தொடங்கும். 2026க்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2026க்கு எந்த கிரகமாக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா அப்படி வச்சுக்க முடியாது. கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது பொதுவாக இத்தனை கால அளவுகள் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அந்த கால அளவுகள் முடிஞ்சால் அது பயிற்சியாக 2025 ஆச்சுன்னா 2027 ஆகலாம், 2026 ஆகலாம். அப்போ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் இந்த 2026 என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகங்கள் நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்த போகிறது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி, நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 பிறக்குது, புத்தாண்டு வருது. இந்த ஆண்டு நாச்சு நமக்கு சிறப்பாக இருக்குமா, நன்மைகள் நடக்குமா, பலவிதமான ஆவலோட கேள்விகளோடு நம்ம எதிர்பார்த்து தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போது இந்த 2026 அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நன்மை செய்தான்னு பார்த்தால் மிகச் சிறப்பானதொரு யோகம். தொட்டது துலங்குது, கேட்டது கிடைக்குது, நினைத்தது நடக்குது.
ராசியிலே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மிகச்சிறப்பு. பணியாற்றக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள், தலைமை பொறுப்புகள், நிர்வாக அமைப்புகள், நிர்வாகம் பண்ணக்கூடிய நம்மளை நம்பி ஒப்படைச்சிருவாங்க. இந்த செக்ஷன் நீ பார்த்துக்கோ, நீ தான் பொறுப்பு. திடீர்னு தூக்கி கொடுத்துருவாங்க, திக்குமுக்காகி போயிடுவேன். அந்த மாதிரி அமைப்புகள். அரசு வேலை, அரசு பணிக்கு வாய்ப்புகள் உண்டு. தகப்பனார் மூலம் உதவிகள், தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். புதிதாக பூமியாக வாங்கிறது, விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், நன்மை அதிகரிக்கும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், மருத்துவமனை நடத்துகிறவங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்து தயாரிக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, சித்தா, ஆயுர்வேதாக, ஹெர்பல், ஹோமியோபதி, எத்தனையோ மருத்துவங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது. திருமண பேச்சு கைகூடும். காதல் திருமணம் நடைபெறும். 3ஆம் இடத்துல சனி, ராகு, அசையாத சொத்துக்கள் வாங்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இதில் எல்லாம் சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி உணவு தொழில், உணவு சம்பந்தமான ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, கேட்ரிங், கேன்டீன், டீ ஷாப், பேக்கரி, தின்பண்டங்கள் தயாரிப்பாளர்கள், விற்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மை. ஆன்லைன் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். தொழிற்சாலை, இரும்பு சம்பந்தமான தொழில், குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கு சிறப்பு. வாகன சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறதுனால அதுவும் சிறப்பு. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குழந்தை பாக்கியம் ஏற்படும். இறை வழிபாடு, ஆன்மீக சுற்றுலாக்கள், இன்பமயமான பயணங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படும். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் 2026ஆம் ஆண்டு ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முதல் கொண்டு அனைத்து தரப்பினருக்குமே 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.